கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த அருமையான ஒரு இந்த மாதிரி வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை, இந்த தம்பி தங்கைகளை ஆண்டவரே நீர் இந்த நேரத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த வேத வகுப்புக்கு ஆண்டவரே அவர்கள் நீர் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை ஆர்கனைஸ் பண்ண திருச்சி சபையாரையும் தேவனாகுறிச்சி சபையாரும் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இது போற ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு வசனத்தின்படி ஆண்டவரே அதை வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கவும் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆவியானவரே, நீர் எங்களிடத்துல பேசும், எங்களிடத்துல இடைப்படும். ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்க ஆண்டவரே அப்பா உமது சத்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. இந்த வேத வகுப்பை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீஸ் இன் த ஃபேமிலி, குடும்பத்தில் சமாதானம் அப்படின்ற ஒரு தலைப்பு பிரபாகரன்னா எனக்கு பேச சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது, குறைகள் உள்ள அல்லது குறைபாடுகள் உள்ள குடும்பத்தாருடன் எப்படி நாம் சமாதானமா இருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் கூட ஒரு என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆகுதா? தேங்க்யூ. ஓகே, இந்த தலைப்பு பீஸ் இன் த ஃபேமிலி, குடும்பத்தில் சமாதானம். ஹவு டு மெயின்டைன் குட் ரிலேஷன்ஷிப் வித் இம்பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்லிங்ஸ். குறைபாடுள்ள பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் எப்படி நாம் உறவை சரி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சமாதானம் அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிள்ளைங்க யாராவது சமாதானம் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சமாதானம்னா என்ன நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? சமாதானம்னா என்ன? அமைதினா என்ன? குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சமாதானம். என்ன அங்கிள் ஏதோ பெரிய பேச்செல்லாம் பேசுறாங்களே, அப்படி உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம்ல. உங்க தங்கச்சி கூட சண்டை போடாம இருக்கிறது தான் அமைதி. அம்மா கிட்ட அம்மா ஒரு ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் நான் போடுவேன், இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இட்லி சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். அப்போ ஒரு தடவையும் வீட்டுல பெரியவர்கள் சொல்வது அல்லது அண்ணன் சொல்வது, தம்பி சொல்வது, தங்கை சொல்வது, இப்படி குடும்பத்துல யார் எது சொன்னாலும் நமக்கு பிடிக்காது. அது ஒரு வகையான அமைதியின்மை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்ப குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் வாலிபர்களாகிய உங்களுக்கு அமைதி என்றால் என்ன? குடும்பத்துல அந்த அமைதியை எப்படி நாம் வருவித்துக் கொள்வது, எப்படி குடும்பத்துல நான் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எனக்கு எப்பவுமே என் தம்பி தங்கையோட சண்டை வந்துகிட்டு இருக்கு, எனக்கு எப்பவுமே எங்க அப்பா அம்மா கூட சண்டை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மருந்து என்ன? குடும்பத்துல ஒரு அமைதி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, எனக்குள்ளாக ஒரு அமைதி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஏசப்பாவை நான் விசுவாசித்து நான் அவருடைய மகளா மாறி நான் ரொம்ப நல்ல பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்குமாயின், இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமாயின், உங்களுக்கான தேவ செய்தி தான் இந்த செய்தி. சரியா? நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். பிள்ளைகளே, 3 காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். முதல் விஷயம், பீஸ் வித் காட் ஃபர்ஸ்ட். நம் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்றால், நம் உறவுகளோடு சமாதானம் வேண்டும் என்றால், நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒருத்தர் செய்தாலும் அதை நாம் சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால், முதல்ல நமக்கும் கடவுளுக்கும் சமாதானம் வேணும். அப்புறம் நமக்குள்ளே நம்மீது ஒரு சமாதானம் வேணும். 3வது, மற்றவர்களுக்கும் நமக்கும் சமாதானம் வேணும். மற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அப்பா அம்மா, தாய் தகப்பன், அண்ணன் தம்பி தங்கை அக்கா, இவர்களிடத்திலே சமாதானம் நமக்கு அப்பொழுதுதான் நமக்கு வரும். 3 காரியங்கள். சமாதானத்தோடு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும், சமாதானத்தோடு நம்ம அப்பா அம்மாவோட வாழ முடியும், சமாதானத்தோடு அண்ணன் தம்பியோட வாழ வேண்டும்,
சமாதானத்தோடு பெற்றோர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காரியங்களை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் 3 சமாதானங்கள் இருக்கின்றது. முதல் சமாதானம், உங்களுக்கும் உங்களை படைத்த கடவுளுக்கும் நம் ஆண்டவருக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரர்கள் உறவு இருக்க வேண்டும். இது முதல்ல கடவுள்கிட்ட உங்களுக்கு சமாதானம் இருந்தால்தான் உங்களுக்கு சமாதானம் ஏற்படும். உங்களுக்கு சமாதானம் இருந்தால்தான் மற்றவர்களிடத்தில் சமாதானமா இருக்க முடியும். ஓகே பிள்ளைகளா, புரியுதுங்களா? நீங்க முதல்ல கடவுளிடத்தில் சமாதானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்கலாம், நான் ஏன் அங்கிள் கடவுளிடத்துல சமாதானத்தை இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம படிக்க போறது ஏன் கடவுளிடத்துல நமக்கு சமாதானம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிக்க போறோம். சரி, குடும்பத்துல கடவுளிடத்துல நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஏன் சமாதானம் இருக்கணும் கடவுளுக்கு எனக்கும்? எனக்கு கடவுளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, எனக்கு பிரச்சனை இருக்குன்னா எப்படி நான் கடவுளிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானம்க்கு எதனால ஏற்படுகிறது? சண்டையினால ஏற்படுகிறது. இப்ப நமக்கும் கடவுளுக்கு சண்டை இருக்கிறதா? 3 சமாதானத்தை சொன்னல உங்ககிட்ட. கடவுள்கிட்ட சமாதானம் இருக்கணும், எனக்கே என்கிட்ட சமாதானம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுல சமாதானம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னாங்களே. இப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன சமாதானம் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48:22 சொல்லுகிறது. யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? ஏதாவது பிள்ளைகள், பெற்றோர்களோட உதவி செய்யலாம் அந்த வசனத்தை எடுத்து பிள்ளைகள் வாசிப்பதற்கு. ஏசாயா 48:22, இன்னொருத்தர் ரோமர் 3:10-17, இன்னொருத்தர் சங்கீதம் 7:11. யாராவது வாசிக்கலாமே? ஒருத்தரா வாசிங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிட்டு. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு. துன்மார்க்கர்னா யாரு? கடவுளுக்கு பிடிக்காதவங்க, கடவுள் சொல்படி கேட்காதவங்க, கடவுளுக்கு பயப்படாதவங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை மேற்கொள்றவங்க, பொய் பேசுகிறவங்க, திருடுறவங்க, கொலை செய்யக்கூடியவங்க, இவர்களுக்கு எல்லாம் துன்மார்க்கர் என்று வேதத்தில் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஐயோ அங்கிள், இதெல்லாம் நான் செய்யவே இல்லை, நான் திருடவே இல்லை, நான் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை அங்கிள், நான் என்ன துன்மார்க்கன்னு சொல்லாதீங்க அங்கிள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படித்தானே? ஓகே, அப்போ ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? ரோமர் 3ஆம் அதிகாரம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நீர் பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கிறது, சமாதான வழிகள். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேதம் சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்படி எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறாங்க நம்ம மனிதர்களா பாரு. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தர் கூட நல்லவங்களே கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க தான், எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாம நம்ம குறித்து நல்லவங்களா நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா கடவுள் எப்படி சொல்றாருன்னா, உலகத்துல பிறக்கக்கூடிய எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை, எல்லாருமே பாவிகள் தான். சரிங்களா? அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அங்கிள் நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்திருக்கோமே, இப்ப நாங்க துன்மார்க்கர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? சரி, அப்போ நான் இங்க ஒரு படத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுல 2 டம்ளர் இருக்கு. ஒரு டம்ளர்ல மில்க்னு எழுதி வச்சிருக்கேன், இன்னொரு டம்ளர்ல மில்க்னு எழுதி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணுத்துல பால் ஊத்தி வச்சிருக்கேன், இன்னொன்னுல ஃபினைல் ஊத்தி வச்சிருக்கேன். நான் மில்க் அப்படின்னு எழுதுறதுனால ரெண்டுமே மில்க் ஆயிடுமா? ஒரு டம்ளர்ல பால் ஊத்திருக்கேன், இன்னொரு டம்ளர்ல ஃபினைல். நம்ம ஃபினைல்னு சொல்லுவோம் வீடு கிளீன் பண்றதுக்கு. அது ஊத்துனா அப்படியே வெள்ளையா மாறிடும் ஃபினைல். அந்த ஃபினைலும் பால் மாதிரி தான் இருக்குது, இந்த பாலும் பால் மாதிரி தான் இருக்குது. இப்போ
இதுல பினைல்ல நான் மில்க் அப்படின்னு எழுதுனா அந்த பினைல் மில்க் ஆயிடுமா? யாராவது சொல்லுங்க. மில்க் ஆகாது. பாலை நம்ம பாலை ஊத்திட்டு பாலை எழுதுனா அதை பாலுன்னு சொல்லலாம். பினைல் ஊத்திட்டு அதை பால் முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது பாலாக மாறாது. அதே போல பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறதுனால நம்ம அப்படியே கிறிஸ்தவர்களா மாறிடும் அப்படின்னு இல்ல. என்னுடைய பெயர் ஜான்னு இருக்கு, என்னுடைய பெயர் பீட்டர்ன்னு இருக்கு, என் பேர் மேரின்னு இருக்கு. அப்படின்றதுனால நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எப்படி பினைல்ல ஊத்திட்டு நம்ம பாலுன்னு நம்ம எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி கிறிஸ்துவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் ஒருவன் பேரளவுல என்ன பண்ண முடியாது, கிறிஸ்தவன் சொல்லி அவன் தன்னை சொல்லிக் கொள்ள முடியாது. அப்ப பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படலாம். என்ன அங்கிள் சொல்ல வரீங்க? நாங்க எப்பொழுது கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம், அல்லது எப்பொழுது கிறிஸ்தவனாய் மாறினோம், நான் எப்பொழுது ஏசப்பா பிள்ளையா மாறினேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே துன்மார்க்கர்கள், நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே தேவனுக்கு விரோதமா இருந்தவர்கள். ஆகையால் நமக்கும் கடவுளுக்கும் சமாதானம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் பாவிகளின் மீது எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். அவர்கள் மீது தண்டனையை செலுத்த அவர் தயாராய் இருக்கிறார். அவர்களுக்கு நரகம் தயாராய் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த நரகத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்காக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இது ஆப்பிரிக்கால நடந்த ஒரு கதை. ஒரு சின்ன குழந்தை ஒரு குழிக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த குழிக்குள்ள ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பக்கமா ஒரு வயசான பாட்டி போனாங்க. அந்த குழந்தை குழிக்குள்ள விழுந்ததை பார்த்துட்டாங்க. அந்த குழிக்குள்ள ஒரு மூலையில ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு இந்த குழந்தைய கடிக்க போகுதுன்னு அந்த பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டி எவ்வளவு கைய கீழே விட்டு அந்த குழந்தைய பாம்பு இருக்க இடத்துல இருந்து தூக்கி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பாட்டியால கைய நீட்டி அவங்களால எடுக்க முடியல. அப்ப பாட்டி யோசிக்கிறாங்க, இந்த குழந்தைய நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. குழிக்குள்ள விழுந்த உடனே அந்த பாட்டி அந்த குழந்தைய அவங்களுக்கு பின்னாடி வச்சுட்டு நேரா பாம்பு கிட்ட போறாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுது, பாட்டியை கடிக்குது. மறுபடியும் பாட்டியை கடிக்குது. பாம்புக்கு விஷம் எவ்வளவு இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். 5 ml இருக்கும், 10 ml இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல விஷம் இருக்காது. அந்த பாம்பு பாட்டி கிட்ட, அந்த பாட்டியினுடைய உடல்ல மொத்த விஷத்தையும் கக்கிடுது. கடிச்சு மொத்த விஷத்தையும் அந்த பாட்டி கிட்ட போனதுனால மறுபடியும் அந்த குழந்தைய கடிச்சாலும் அந்த குழந்தைக்கு விஷம் ஆகாது. அதுக்குள்ள அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டு எல்லாரும் குழந்தையும் அந்த பாட்டியும் தூக்கிடுறாங்க. ஆனா அந்த பாட்டி செத்து போயிடுறாங்க. அந்த பாட்டிக்கு நல்லா தெரியும், அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா அந்த பாம்புடைய விஷம் அந்த குழந்தைகிட்ட போகக்கூடாது. அந்த விஷத்தை அந்த குழந்தைக்கு போகாம இருக்கணும்னா அந்த பாம்பு சாகடிக்கணும். அந்த பாம்பு சாகடிக்க முடியலன்னா அந்த விஷத்தை நானே ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்றாங்க, அந்த விஷத்தை அவங்க தைரியமா அவங்களே ஏத்துக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்து, நம்ம உடம்புல பாவம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்தை நாம் சரி செய்ய முடியாது. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம இயேசப்பாவுடைய மகனா மகளா நாம அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறுறது கிடையாது. நாம எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவ தண்டனைக்கு பதிலாக என்னுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி நம்ம இயேசப்பாவை என்னைக்கு நம்ம நம்புறோமோ அன்னைக்கு நாம் அவருடைய மகனாய் மகளாய் மாறு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே நாங்க கிறிஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா எப்போ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கை செய்கின்ற போது உங்களை அந்த நிமிஷமே உங்களை மன்னிக்கிறாரு. அப்பதான் நீங்க அவருடைய மகனாய் மகளாய் மாறுகிறீர்கள். எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க, நான்சி, கிறிஸ்டின், 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளும்
ஒரு பொண்ணு 4th படிக்கிறா, ஒரு பொண்ணு யூகேஜி படிக்கிறா. அவங்களுக்கு நான்சி கிறிஸ்டின் வைக்கிறதுனால அவங்க ஏசப்பாவுடைய மகனா மகளா அவங்க மாறுவது கிடையாது. அவர்கள் வளர்ந்து வந்து இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் மரித்தார், என் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார், என்னுடைய தண்டனையை ஏசப்பா ஏற்றுக்கொண்டாருன்னு எப்ப நம்புறாங்களோ அப்பதான் ஏசப்பா மகனாய் மகளாய் மாறுகிறாங்க. அதே போல நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து என் தவறுகளை, நான் சொன்ன பொய்கள், நான் திருடுகள் இதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க என்னைக்கு நீங்க அதை நம்புறீங்களோ அன்னைக்குதான் நீங்க அவருடைய மகனா மகளா மாறுறீங்க. அப்படி நீங்க யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்யலன்னா நீங்க இன்னைக்கே அவர்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவரே பைபிள் சொல்லுது எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவள் அல்ல, உம்மிடத்திலே நான் ஒரு பாவி என்றும் எனக்காக மரிக்க வந்த தேவநீர் என்றும் நான் விசுவாசிக்கும் என்றும் பைபிள் சொல்லுதப்பா, நான் நம்புறேன், நான் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, எனக்கு பதிலா எல்லாமே ஆண்டவர் செய்துட்டாரு, நான் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்தாலும் உம்மிடத்துல நான் நல்லவன் என்ற பெயர் வாங்கவே முடியாது என்று சொல்லி அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்க அவருடைய மகனா மகளா மாறுறீங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்புறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுக்கிறாரு. எப்ப கிடைக்கிறது இந்த உரிமை நமக்கு? அவர் நம்பும் பொழுதே நமக்கு இது கிடைக்கிறது. அப்போ யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஆண்டவராக, கடவுளாக, ராஜாவாக, ரட்சகராக, பாவ மன்னிப்பு தரக்கூடிய பாவ பரிகாரியாக, நான் சொன்ன பாத்தீங்களா, பாவம் பரிகாரம்னா என்ன தெரியுமா? அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு பதிலா அந்த விஷத்தை ஃபுல்லா அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிய பொழுது நம்மளுடைய தண்டனைக்கு பதிலாக, நம்மளுடைய அக்கிரமத்துக்கு பதிலாக, நம்மளுடைய பாவத்துக்கு பதிலாக அவர் அங்க தண்டனையை அனுபவிச்சுட்டாரு. அவரை நம்ம நம்பி ஆமா ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் ஆண்டவர் தொங்கினீர் அப்படின்னு சில பிள்ளைகளா நீங்க அதை நம்புகின்ற பொழுது அவருடைய மகனா மகளாய் அந்த நொடி பொழுதே மாறி விடுகிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய ஆமா நான் ஏற்கனவே நம்பி இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நீங்க கடவுள்கிட்ட சமாதானத்தை பெற்று விட்டீர்கள். அப்படி நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் நம்பாமல் இருந்தீர்களானால் இன்று இரவே நீங்க தூங்குவதற்கு முன்பாக நைட்டு நீங்க ஏசப்பா கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, நான் இன்று வேத வகுப்புல கேட்டேன், என்னுடைய பாவ தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தாரப்பா, நான் செய்த பாவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு நீங்க சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. அப்படி நமக்குள் சமாதானம், நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லை என்றால் நமக்கு எங்குமே சமாதானம் இருக்காது. நமக்கும் கடவுளுக்கும் அமைதி இல்லைன்னா நாம் யாரிடத்திலும் அமைதியா இருக்க முடியாது. நாம் ஒரு நல்ல ஒரு மகனாய் மகளாய் இருக்க முடியாது. நாம் ஒரு நல்ல அண்ணனாய், அக்காவாய், தங்கையாய், தம்பியாய் நாம் இருக்கவே முடியாது. முதல் காரியம் நாம் செய்யக்கூடிய விஷயம், நாம் கடவுளிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். அந்த மன்னிப்பு தான் உங்களுக்கு தேவனிடத்திலே சமாதானத்தை கொடுக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்ப்போம். யாராவது வாசிக்க முடியுமா? சங்கீதம் 139:14. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். போதுமா. நான் பிரமிக்கத்தக்க விதத்திலே அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். கடவுள் சொல்றாரு, நீங்க எல்லாருமே கடவுளால மிக அழகாக படைக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த வயசுல 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பொதுவாக நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களை நீங்களே மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நான் நல்லா படிக்கல. அவங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க, நான் பிரில்லியண்டா இல்ல. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நான் ரொம்ப அழகா இல்ல. இந்த உலகத்துல அழகுக்கு மிக தப்பான அளவுலாம் இருக்கு. நம்ம டிவில விளம்பரம் பாக்குறோம், ரோட் சைட்ல விளம்பரம் பாக்குறோம். அப்ப அவங்க என்ன சொல்லி தராங்க? அவங்கதான் அழகா இருக்கிறாங்க,
நம்ம அழகா இல்ல. அவங்கதான் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க, நம்ம புத்திசாலியா இல்ல. அப்ப இந்த இந்த உலகம், இந்த சமுதாயம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ சிறப்பான ஆள் ஒண்ணும் கிடையாது, மத்தவங்க தான் சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்குது. நான் அவனை மாதிரி அழகா இல்ல, அவள மாதிரி அழகா இல்ல. அது இல்லாம ஸ்கூல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஏய், அவன் மூஞ்சி பாடுறா பன்னி வாய் மாதிரி இருக்கு, அவன் முகத்தை பாடுறா குரங்கு மாதிரி இருக்குது. இந்த இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. குரங்கு மூஞ்சி வராம பாடுறா, பன்னி மூஞ்சி வராம பாடுறா, குண்டு புஸ்கி வராம பாடுறா அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நம்ம எல்லாரும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுளால படைக்கப்பட்டிருக்கிறோம், மிக அழகாக படைக்கப்பட்டிருக்கோம். உங்களுடைய நிறம் கடவுள் கொடுத்தது, உங்களுடைய உருவம் கடவுள் கொடுத்தது. நீங்க கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், பிரவுனா இருந்தாலும், எல்லோவா இருந்தாலும், ரெட்டா இருந்தாலும் கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். உங்க மூக்கு நீளமா இருந்தாலும் சரி, அகலமா இருந்தாலும் சரி, பெரிய கண்டு இருந்தாலும் சரி, சின்ன கண்டு இருந்தாலும் சரி, நீங்க குள்ளமா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, நீங்க அழகாக பேசினாலும் சரி, திக்கு திக்கி பேசினாலும் சரி, உங்களை படைத்தது யாரு? ஆண்டவர். அவரால் நீங்க அழகாக படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்ககிட்ட ஸ்கூல்ல ஒரு டிராயிங் காம்படிஷன் வரைய சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அழகா டிராயிங் பண்ணுவீங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் டிராயிங் பண்ணுவீங்க. சரியா வரையலன்னா அதை கிழிச்சு போட்டுடுவீங்க. எது நல்லா வருதோ அதை நீங்க வரைஞ்சு கொடுப்பீங்க. அந்த மாதிரி கடவுள் உங்களை அழகா வரைஞ்சிருக்கிறார். இந்த உலகம் உங்களை நீங்க அழகா இல்லைன்னு சொல்லலாம், இந்த உலகம் நீங்க புத்திசாலி இல்லைன்னு சொல்லலாம், இந்த உலகம் நீங்க மத்தவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழகாக படைச்சிருக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப அழகான மகன், எனக்கு ஒரு அழகான மகள். படிப்புனால உன்னை அவர் நேசிக்கல, அழகுனால உன்னை நேசிக்கல, உன்னுடைய புத்தி கூர்மையினால அவர் உன்னை நேசிக்கல. நீ அவருடைய மகனாய் மகளாய் இருப்பதனால அவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். கடவுளே, என்னை நீர் இப்படி படைத்தமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு எந்த தாளந்து கொடுத்தாலும் அது நீர் கொடுத்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க ஏத்துக்கொள்ளணும். சரிங்களா? யார் உங்களை என்ன கேலி பண்ணாலும் அந்த கேலியான வார்த்தைகளை நீங்கள் நம்ப கூடாது. நான் கர்த்தரால் அழகாய், கர்த்தரால் நான் பயபக்தியுடன் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கண்ணாடி இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் கீழே விழுந்தா உடைஞ்சிரும், ஆனா உடையாது. ஆனா கண்ணாடி கீழே விழுந்தா உடையாதா? உடைஞ்சிடும். அந்த மாதிரி கடவுள் நம்மளை பத்திரமா படைச்சிருக்கிறார், மிக பாதுகாப்பா படைச்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பல்லு பெருசா இருக்கு, இல்ல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காது கொஞ்சம் குரங்கு மாதிரி நீட்டிட்டு இருக்கு, எல்லாரும் கேலி பண்றாங்க அப்படின்னு. சில பேர் என் மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கு அப்படின்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க உன் கண்ணு என்ன முட்டை கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்பாங்க. சில பேர் உனக்கு கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கே அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க உனக்கு ஏன் கை இப்படி வளைஞ்சு இருக்குது, ஏன் நீ இப்படி நடந்து போகிற, இப்படி எல்லாம் கேலி செய்வாங்க. ஆனா உங்களை அப்படி படைச்சது யாரு? நம்ம அப்படி படைச்சது யாரு? ஆண்டவர். நமக்கு கொடுத்ததை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கடவுள்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன் கடவுள என்ன அவனை மாதிரி படைக்கல, ஏன் கடவுளை நீ என்ன அவளை மாதிரி படைக்கல, அவன் அழகா பாடுறான் நான் அழகா பாடல, அவன் நல்லா அழகா பேசுறான் நான் அழகா பேசல, இப்படி நம்ம யாரோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். இப்ப நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க, அடுத்து ஸ்கூலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் வருவாங்க. ஸ்கூல்ல நல்ல விஷயங்களை பேசுவாங்க, கெட்ட விஷயங்களை பேசுவாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது பொதுவாக என்ன பண்ணுவாங்க? உருவத்தை வச்சுதான் பேசுவாங்க, தோற்றத்தை வச்சு பேசுவாங்க. நம்மளுடைய லுக்ஸ், நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு, நம்ம போடுற ட்ரெஸ் கலர்ஸை வச்சு இப்படி எல்லாம் மக்கள் பேசுவாங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய பேச்சு. அந்த பேச்சுகள் நம்மளை ஒரு பொழுதும் காயப்படுத்தக்கூடாது, அதை ஒரு பொழுதும் நம்ம நம்பவே கூடாது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்ற மகன் மகள். ஆண்டவரே, என்னை அழகா படைச்சிருக்கீங்கப்பா, எனக்கு இந்த நிறத்தை கொடுத்தது நீங்க, இந்த உருவத்தை கொடுத்தது நீங்க, இந்த தோற்றத்தை கொடுத்தது நீங்க, என்னுடைய எல்லா எனக்கு கொடுத்த தாளந்துமே நீங்க தான் ஆண்டரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு ஆண்டருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். நான் நானாக இருப்பதற்காக எனக்கு நன்றி. நான் ஒரு பொழுதும் அடுத்தவர்களை போல காப்பிடிக்க கூடாது. நாம் நாம இருக்க வேண்டும் என்றால் நீங்களாக உங்களை படைத்த கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் கொடுத்ததை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்க பெரிய பிள்ளை ஆகும் பொழுது நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க.
இதுக்கு பேர் தான் சாவரனிட்டி ஆஃப் காட் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, தேவனோட இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. அவர் நம்ம வாழ்க்கையில எது கொடுத்தா நமக்கு நல்லதுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம ஏன் வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி ஒயிட்டா இல்ல, ஏன் நம்ம வந்து ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி கருப்பா இல்ல, ஏன் நம்மளுடைய முடிவு ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி அமெரிக்கன்ஸ் மாதிரி நமக்கு முடி வந்து கோல்டன் கலர்ல இல்ல? ஏன்னா கடவுள் நீங்க இப்படி இருக்கிறது தான் அழகுன்னு அவர் பாக்குறாரு. அவருடைய பார்வை ரொம்ப அழகா இருக்கீங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படிதான் இருக்காரு. தேங்க்யூ ஆண்டவரே என்ன இப்படி படைச்சமைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படும். நம்ம யாரையும் ஒரு போட்டியா பார்க்க மாட்டோம், யாருக்கிட்ட சண்டை போட மாட்டோம். எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம், அடுத்தவங்களோட குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். நீ எப்படி இருக்கிற, அவன் இப்படி இருக்கிறான், அவ இப்படி இருக்கிறா, நீ இப்படி இருக்கிறடா அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம கம்பேர் பண்ணி யாரும் கேலி பண்ண மாட்டோம், அவமானப்படுத்த மாட்டோம். சரிங்களா? மூன்றாவது காரியம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது நமக்கு. இது பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் பார்த்த உடனே தன்னிடத்துல இருக்கிற குறைய பார்க்காம மத்தவங்க. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் ஒருத்தனை அடிக்கிறான், ஒரு எஜமான் வந்து ஒருத்தனை அடிக்கிறான், வேலைக்காரனை. சரிங்களா? இது ஒரு படம். சரி, முதல் படத்துக்கு நம்ம போவோம். இந்த படத்தை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் வருதா? உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை விட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ ஏன் பாக்குற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதை சொல்லக்கூடிய அந்த உத்திரம் சொல்றது ஒரு பெரிய கட்டை. நமக்குள்ள கண்ணுக்குள்ள கட்டை இருக்குமா? இருக்காது. ஆனா அவர் சொல்றாரு, உன் கண்ணுல பெரிய கட்டையே இருக்கு, ஆனா அடுத்தவன் கண்ணுக்குள்ள இருக்கிற சின்ன துரும்பு, உங்க பாத்தியா உன் கண்ணுக்குள்ள சின்ன தூசு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி. முதலாவது காரியம், நமக்கு சமாதானம் இல்லாத காரணம் நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நம்ம உணராம இருக்குது. அக்கா சொல்லுவா தங்கச்சியை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிற நீ? தங்கச்சி நீ ரைட்டா, நீ எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அண்ணன் சொல்லுவான், தம்பி சொல்லுவான் அண்ணனை பார்த்து, ஏய் நீ என்னடா திருத்துற, நீ மட்டும் ரொம்ப ரைட்டா, நீ அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கறியா? நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாம உள்ள கேக் எடுத்து சாப்பிடல, நான் பாக்கல, நீ ஹோம்ஒர்க்கே முடிக்காம முடிச்சிட்டேன்னு போய் சொல்லல நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுவாங்க. இப்ப சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அடுத்தவங்களோட குறைகளை நம்ம பாக்குறோம். ஓ, அவங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்பா நீ மட்டும் என்ன பைபிள் ஸ்டடி படிக்கலன்னு சொல்ற, நீ படிச்சியா இன்னைக்கு? நீ படிக்கவே இல்லை பத்தியா, நீ பைபிள் தூக்கவே இல்லை, நீ பைபிள் படிக்கவே இல்லை, ப்ரே பண்ணவே இல்லை, என்ன மட்டும் பைபிள் படின்னு சொல்றீங்க? அக்கா நீ ஏன் என்ன சொல்ற, அண்ணா நீ ஏன் என்ன சொல்ற, நீ கரெக்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்களோட குறைகளை பார்ப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவரோட வார்த்தைகளை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அவருக்கு. அவர் சொல்றாரு, உன் கண்ணுல ஒரு பெரிய தூசு இருக்கு, அடுத்தவங்க கண்ணுல இருக்கக்கூடிய சின்ன தூசை போய் பாக்குறியே, முதல்ல உன் கண்ணுல இருக்கிற தூசை நீ சரி பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீ சரி செய்ய. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை நாம் சரி செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவங்களுடைய குறைகளை நாம் என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாது. அப்பா அம்மாவுடைய குறைகள் நம்ம பார்க்க கூடாது. பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். யோசியான்னு ஒரு ராஜா இருந்தாரு. நீங்க இப்ப வாசிக்க தேவையில்ல, நீங்க குறிச்சு கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 22:2, 2 நாளாகும் 34:2ன்னு சொல்லிட்டு. அந்த ஓசியா ராஜாக்கு ரொம்ப கெட்ட அப்பா. எப்படிப்பட்ட கெட்ட அப்பா அப்படின்னு சொன்னா, உண்மையான ஆண்டவரை விட்டுட்டு பொய்யான கடவுளை வணங்கக்கூடிய ஒரு அப்பா. சிலையே வணங்கக்கூடாது, மற்ற அந்நிய கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவருடைய அந்த நாட்டுல, இஸ்ரவேல் நாட்டுல இந்த ஆள் பெரிய பெரிய சிலையெல்லாம் உருவாக்கி வணங்கியவர். ஆனா அவருக்கு பிறந்த யோசியா மிக 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 கடவுளுக்கு பயந்து பிரியமான ஒரு மகனாய் வாழ்ந்தார். எனக்கு கெட்ட அப்பா இருக்கிறாங்க, அதனால நானும் கெட்ட பையனா இருப்பேன் அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்ல கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கிறது. இன்னொன்னு என்ன பார்க்கும் பொழுது, நல்ல அப்பா ஆனா ரொம்ப கெட்ட. சாமுவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவருடைய பசங்க ரொம்ப கெட்ட பசங்க.
ரொம்ப கெட்ட அண்ணங்க. யாரு? யோசேப்போட அண்ணங்க எல்லாம் கெட்டவங்க. அவனை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க, அடிமையா விக்கிறாங்க. ஆனாலும் யோசேப்பு கடைசி காலகட்டத்துல என்னை இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க பாத்தியா, அதனால நான் உங்களுக்கு தண்டிக்க போறேன்னு சொல்லவே இல்லை. அவன் அவங்கள உயிரே காப்பாத்துறான், அவங்களுக்கு சாப்பிடுறதெல்லாம் அவன் கொடுக்குறான். அப்போ எனக்கு கெட்ட அப்பா இருக்கிறாங்க, கெட்ட அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய அண்ணன் நல்லா இல்ல, என்னுடைய அக்கா நல்லவளா இல்ல, என்னோட அதெல்லாம் நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. அடுத்தவங்களுடைய குறைகளை நாம் பார்க்க கூடாது. நீங்கள் உங்கள் குறைகளை பார்த்து ஆண்டவரிடத்துல சரி செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த குறை இருக்குப்பா, நல்ல மகனா மகளா வாழணும், நான் உனக்கு பிடிச்ச மகனா மகளா வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல வரும்பொழுதுதான் நம்மளுடைய குறைபாடுகள் சரியாகும். ஒரு உதாரணம், இதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். ஆண்டவர் ஒரு கதையை சொல்றாரு. 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தனை நான் ரொம்ப கடன் வாங்கியிருக்கான், நான் அவனை மன்னிச்சுட்டேன். அவனுக்கு கீழே கடன் வாங்கியிருக்கான், அவனை மன்னிச்சுட்டான். அவன் கீழே இன்னொருத்தன் கடன் வாங்கியிருக்கான், நான் அவனையும் மன்னிச்சுட்டேன். அந்த மாதிரி 3 பேருக்குமே 3 கடன் வாங்கியிருக்காங்க, 3 பேருமே நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்றாரு. அந்த கடன் வாங்கின ஒரு ஆள் அவன் கீழே இன்னொருத்தர் கடன் வாங்கியிருக்கான், அவனை மன்னிக்காம பிடிச்சவன் ஜெயில போட்டுடுறான். கடவுள் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், அதே போல நீ அடுத்தவங்களை மன்னிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிடிச்சு என்ன பண்றாரு, அவனையும் தூக்கி ஜெயில போடுறாரு. இந்த கதைகள் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தராருன்னா, நாம எல்லாருமே மன்னிக்கப்பட்ட பாவிகள். நம்மளும் நம்ம பாவிகள் தானே, நம்ம பாவம் செய்யாம வாழ்ந்தோமா இல்லையே, ஏசப்பா நம்மளை மன்னிச்சுட்டாருல, அப்ப அவருடைய பிள்ளையா மாறிட்டோம்ல. அப்போ மன்னிக்கப்பட்ட நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ தவறு செய்யும் பொழுது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களை நாம் குற்றப்படுத்தக் கூடாது. அவங்க செய்த தவறு நம்ம என்னைக்கும் சரின்னு சொல்லவே கூடாது. கடவுளுக்கு விரோதமாக யார் தப்பு செஞ்சாலும் அது தவறுதான், ஆனா அவர்களை நாம மன்னிக்க வேண்டும். நான் உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு நீங்க ஒரு டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு நான் கேக்குறேன். உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜே இல்ல, ஐஸ்கிரீமும் நீங்க செய்யல, கொடுக்க முடியுமா? உங்க வீட்டுல ஐஸ்கிரீம் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் உங்ககிட்ட சமாதானம் இருந்தாதான் நீங்க மத்தவங்க கிட்ட சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்க மன்னிக்கப்பட்டால்தான் மத்தவங்களை மன்னிக்க முடியும். உங்ககிட்ட அன்பு இருந்தாதான் மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க மத்த பாவங்களை மன்னிப்பீங்க. அப்ப நாம அடுத்தவங்களிடத்துல அன்பு செலுத்துவர்களா இருக்க வேண்டும் என்றால், சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், முதல்ல நமக்கு சமாதானம் வேண்டும். சரியா பிள்ளைங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். மற்ற எல்லாமே ஆண்டவர் உங்களை எல்லாம் சரி செய்து விடுவார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சமாதானம் இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் மற்றவர்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். சரிங்களா? சரி, தேங்க்யூ. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.